வெல்கம் டு மை சேனல். ரெஸ்யூமே முதல் இன்டர்வியூ வரை இந்த டாபிக்ல பார்ட் 1 ரெஸ்யூமே, ஒரு நல்ல ரெஸ்யூமே எப்படி தயார் பண்றதுன்னு பார்த்தோம். பார்ட் 2 இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னால எப்படி ப்ரிப்பேர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ நம்ம பார்ட் 3 இதில் என்ன பார்க்க போறோம்னா, ஆன் த டே ஆஃப் இன்டர்வியூ நம்ம அட்டன் பண்ணக்கூடிய அந்த நாள்ல என்னென்னலாம் நம்ம செய்யணும், முக்கியமான விஷயங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இன்டர்வியூ நடக்கக்கூடிய அந்த நாள் அன்னைக்கு காலையில் என்ன பண்ணணும், இப்போ நம்ம அட்டன் பண்ணக்கூடிய கம்பெனி அதை பற்றி ஏதாவது அப்டேட் இருக்கான்னு பார்க்கணும். இந்த லாஸ்ட் 1 வீக்ல ஏதாவது அப்டேட் இருக்கா, அந்த இண்டஸ்ட்ரி. சப்போஸ் நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு இன்டர்வியூ போறீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை பற்றி டெவலப்மெண்ட்ஸும் இந்த லாஸ்ட் 1 வீக்ல பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் அந்த கம்பெனி ப்ரொஃபைல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. இந்த கம்பெனி என்ன பண்ணுது, எங்கெங்க பிரான்ச்சஸ் இருக்கு, மேஜர் ப்ராடக்ட்ஸ் என்ன, நியூ ப்ராடக்ட்ஸ், நியூ ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் வருதா, எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் அதை அப்டேட் பண்ணணும், இன்டர்வியூ அன்னைக்கு அப்டேட் பண்ணணும். அது எந்த அளவுக்கு பயன்படும் நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ நான் வந்து ஒரு பேங்க்ல ஒரு ப்ரொமோஷன் இன்டர்வியூக்கு போகிறேன். அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னே நியூஸ் ஐட்டம் வருது. என்னன்னா, ஒரு பேங்க் மேனேஜிங் டைரக்டர் வந்து ஒரு ப்ரெஸ்ல பேசிட்டு இருக்காரு, 100 பிரான்ச் நாங்கள் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் இந்த வரக்கூடிய ஆண்டில். அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுக்குறாரு. என்னன்னா, இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் வந்து மொபைல் பேங்கிங் இல்லாட்டி இன்டர்நெட் பேங்கிங் இதெல்லாம் இருந்தால் கூட, ரிமோட்டா பேங்கிங் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் கூட கஸ்டமர்ஸ் வந்து நேராக வந்து இன்டராக்ட் பண்ண விரும்புகிறாங்க. அதுதான் ஒரு பிஸ்னஸ் குரோத்துக்கு நம்மளுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். இதனால தான் நாங்கள் பிரான்ச் எக்ஸ்பான்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு அந்த மேனேஜிங் டைரக்டரும் பேசுகிறாரு, அந்த ஒரு பேட்டியில் கொடுக்குறாரு. எனக்கு கேட்கக்கூடிய கேள்வி இது சம்பந்தமாக கேட்குறாங்க. இப்போ இன்டர்நெட் பேங்கிங் இதெல்லாம் வந்தவொடனே கூட பிரான்ச் தேவையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நம்ம இந்த டெவலப்மெண்ட்ஸ்லாம் நம்ம அப்டேட் பண்ணிட்டு போகும்போது நல்ல பதிலாக கொடுக்க முடியுது. அதனால்தான் அந்த கம்பெனி உள்ள லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸை அன்னைக்கு மார்னிங் அப்டேட் பண்ணிட்டு போகணும். லேட்டஸ்ட் சப்போஸ் ஒரு நியூ எம்டி அப்பாயிண்ட் பண்ணியிருக்கலாம், ஒரு சிஇஓ அப்பாயிண்ட் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய அந்த ஊர்லேயே ஒரு பிரான்ச்சை கூட ஓப்பன் பண்ணலாம். அது தவிர வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் இன்னைக்கு நேற்றோ அன்னைக்கோ முந்தின நாளோ அவார்ட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி எல்லா டெவலப்மெண்ட் பார்த்துட்டு போனீங்கன்னா வாட் யூ நோ அபவுட் அவர் கம்பெனின்ற கொஸ்டினுக்கு நீங்கள் நல்லா ஆன்சர் பண்ண முடியும். அது தவிர இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே வந்து நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். அதே சமயத்தில் அந்த இண்டஸ்ட்ரி சம்பந்தமானதும், இப்போ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி சொன்ன மாதிரி அந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் உள்ள லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸும் என்னன்னு பார்த்துட்டு போகிறது நல்லது. இதை தவிரையே நீங்கள் வந்து அந்த இன்டர்ன்ஷிப்பு உங்கள் ப்ராஜெக்ட்ஸை பற்றிலாம் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அது தவிர காமன்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் ஒரு 10-15 கொஸ்டின் இருக்குது, அதையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. இதை ஒரு தடவை ப்ரஷ்அப் பண்ணிக்கணும். அன்னைக்கு மார்னிங் ப்ரஷ்அப் பண்ணிக்கிட்டு ரெடி ஆயிடணும். அது தவிர எல்லா டாக்குமெண்ட்ஸு, ஒரு டாக்குமெண்ட் செக்லிஸ்ட் வந்து போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடியாக இருக்கான்னு பார்த்து எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கிட்டு நம்ம இன்டர்வியூ போகிறதுக்கு தயாராகிடணும். இன்டர்வியூ வென்யூக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஹாஃப் அன் அவர் முன்னால் போகிற மாதிரி பார்த்துக்கணும். இது வந்து பல டென்ஷனை குறைக்கும். நீங்கள் வந்து அங்கே போய் அவசரமாக போய் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அது ஒரு பெரிய உங்களுக்கு ஆங்ஸைட்டியும் டென்ஷனையும் நெர்வஸ்னஸையும் இன்க்ரீஸ் பண்ணிடும். போய் ஒரு ஹாஃப் அன் அவர் அங்கே இருந்து அங்கே இருக்கிறவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி, சில நேரம் வந்து பில்டிங் நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய அந்த பில்டிங்க்கு போகிறீங்கல்ல, அதே ஒரு பிரம்மாண்டமான பில்டிங்காக இருக்கும். அதெல்லாம் உள்ளே போய் அந்த இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சு நீங்கள் வந்து அங்கே இருக்கும்போது அது உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ்ட் அட்மாஸ்பியரை கொடுக்கும். இன்டர்வியூ வந்து ஒரு பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கும். நம்ம இப்போ இன்டர்வியூ வென்யூக்கும் போயாச்சு, அங்கே நம்ம டேர்னுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மற்ற கேண்டிடேட்ஸோடையும் இன்டராக்ட் பண்ணுறோம், வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் நம்ம ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட அந்த நேரத்தில் இருக்கணும். எப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளை வந்து அந்த போர்டு மெம்பர்ஸ் எதுக்கு நம்மளை இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்கன்னா, நம்மளை செலக்ட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ற எண்ணம் வரணும். ரெண்டாவது, நமக்கு எவ்வளோ அந்த ஜாப் முக்கியமோ அதே அளவுக்கு அந்த கம்பெனிக்கும் நம்மளை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்றதையும் எண்ணம் வச்சுக்கணும். முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அங்க உள்ள சில பேர் நெகட்டிவ் வைபை கிரியேட் பண்ணுவாங்க. அவங்கள வந்து தவிர்க்கணும். அதாவது இந்த இன்டர்வியூல டஃப் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, அன்னைக்கெல்லாம் பார்த்தோம், ரொம்ப டெக்னிக்கல் கொஸ்டின் கேட்குறாங்க, மோரோவர் தெரிஞ்சவங்களை செலக்ட் பண்றாங்க, நம்மளுக்கெல்லாம் கிடைக்கிறதே கஷ்டம், இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சாங்கன்னா அவங்கள தவிர்த்து அந்த பக்கம் போய் உட்காந்துக்கிறது நல்லது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட் நம்ம பெர்ஃபார்மன்ஸை அஃபெக்ட் பண்ணும். யார் பாசிட்டிவ் ஜென்ரல் டிஸ்கஷன் வச்சுக்கலாம் அங்க இருக்கும்போது. மற்றபடி இந்த மாதிரி நெகட்டிவா பேசுறவங்களை அவாய்ட் பண்றது நம்ம வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையா இருக்கும். இந்த வீடியோல ஒரு டைரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு ஒரு வென்யூக்கு போய் அட்டன் பண்ணும்போது அன்னைக்கு நம்ம எப்படி தயாராகிக்கணும் அப்படின்றத பத்தி பார்த்தோம். ஜூம் கால் மீட்டிங் இருந்தால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்ரோச் இருக்கு. அதை பத்தி நான் வேற ஒரு வீடியோல, செப்பரேட் வீடியோல நான் டீல் பண்றேன். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க,
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதுதான் வந்து கிளைமேக்ஸ். டியூரிங் த இன்டர்வியூ அட்டன் பண்ண போது நம்ம அப்ரோச் எப்படி இருக்கணும், நம்மளை எப்படி நம்ம கண்டக்ட் பண்ணிக்கணும், அப்படி தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். Till we meet in the next video, it's goodbye from me.